மாம்பழ சீசன் ஆரம்பித்ததுலேருந்து வெறும் மாம்பழமாக சாப்பிட்டோம். ஆனால் அதில் ரெசிபி எதுவுமே செஞ்சு பார்க்கல. சரி மேங்கோவில் வந்து இன்றைக்கி லஸ்ஸி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தயிர் கொஞ்சம் இருந்ததா லஸ்ஸி பண்ணுறதுக்கு மாம்பழத்தை வந்து நறுக்கிட்டு இருந்தேன். மாம்பழத்தில் இந்த மாதிரி கோடு கோடு போட்டு மாசா ஜூஸில் வந்து விளம்பரத்தில் காட்டுவாங்களே, சரி அந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கி பார்த்தேன். அதே மாதிரியே வந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. நறுக்கி பார்த்தோன்னே ரொம்ப அழகாக இருந்தது. இதை வந்து லஸ்ஸி மேலே பொடி பொடியாக நறுக்கி போட்டு நம்ம குடிக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மத்தியானம் சமையலுக்கு மத்தி மீன் குழம்பு வச்சேன். உப்பு புளி காரெல்லாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு பக்கத்துலேயே தக்காளி ரசத்துக்கு தாளித்து விட்டாச்சு. வீட்டு வேலைகள்லாம் முடித்ததுக்கப்புறமா சிங்கில் பாத்திரம்லாம் கிடந்தது. கடகடன்னு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு தண்ணி வடிய விட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சாச்சு. நம்ம தனியாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம தனியாக இருக்கும்போது தான் நிறைய விஷயங்களை வந்து நம்ம யோசிப்போம். அதில் நல்ல விஷயங்களும் இருக்கும், கெட்ட விஷயங்களும் இருக்கும். அந்த தனிமையை வந்து நம்ம கையாளுற விதத்தில் தான் இருக்குது எல்லாமே. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க.